நற்பவி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். பொன் பரமேஸ்வர சுவாமிகளின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சரபேஸ்வரருக்கு நாங்கள் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளையும் 14 வகையான அபிஷேகங்கள் பண்ணுறோம். எங்களுக்கு இருக்கிற சரபேஸ்வரர் வந்து பஞ்சலோக சிலை தான். இருந்தாலும் நாங்கள் வந்து 14 வகையான அபிஷேகங்கள் பண்ணுறோம். இந்த அபிஷேகங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கக்கூடியது. இப்போ இந்த டாபிக் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னா, இந்த அபிஷேக தீர்த்தத்தை நம்ம வந்து ஒரு பாட்டிலில் பிடிச்சி வச்சுருக்கிறோம். எப்போவுமே பாட்டிலில் வச்சு எல்லாருக்கும் கொடுப்போம். அப்படி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது கொடுத்தது போக மீதி சிலதெல்லாம் அப்படியே வச்சுருப்போம். அது பார்த்திங்கன்னா பிரசாதம் மாதிரி நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அது பல நோய்களை வந்து தீர்த்து வைக்குது. அந்த அபிஷேக தீர்த்தத்தை நிறைய பேர் வந்து உட்கொள்கிறாங்க, அவங்க மேலே தெளிச்சிக்கிறாங்க, இல்லை குளிக்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டிலில் பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குறோம். இந்த பாட்டிலில் அப்படியே நம்ம இதை கொடுக்கும்போது இதில் என்ன ஒரு மகிமைனா, ஒரு வருஷம் ஆனாலும் இது வந்து கெட்டு போகிறது இல்லைங்க. இந்த அபிஷேக தீர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புழு பிடிக்கிறதில்ல, பூச்சி வரதில்லை, எதுவுமே வரதில்லைங்க. அப்படியே எப்படி கொடுக்குமோ அதே மாதிரி அந்த நறுமணம் கூட அப்படியே இருக்குங்க. அந்த என்ன சொல்கிறது, பன்னீர் வாசனை இருக்குது, அது அப்படியே இருக்கும். இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த கருத்து ஐயாவோட மகிமையில் இது ஒரு முக்கியமான ஒரு மகிமை. அவர் மேலே பட்டு கீழே போகிற அந்த தீர்த்தத்துக்கு கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ சக்தி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு உண்டான ஒரு ஊமை தான். அப்போ பார்த்திங்கன்னா இந்த அபிஷேக தீர்த்தத்தை நம்ம என்னெல்லாம் பண்ணலாம். அபிஷேகம் பார்க்குறது ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம். இப்போ எதுக்கு கோயிலில் போய் நம்ம அபிஷேகம் பார்க்குறோம்? சாமியை சும்மா குளிக்க வைக்கிறாங்க அப்படியே பார்த்துட்ருக்குமா? கிடையாது. அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நம்ம எண்ணெய் அலைகளை அதன் மேல் செலுத்துக்கிறோம் அல்லவா? அதுதான் முக்கியம். இப்போ எதுக்காக நம்ம கோயிலுக்கு போய் சாமி கூட போகிறோமோ அந்த காரணத்தை நாம் என்ன பண்ணுறோம்? நம்ம கண்களின் மூலமாகவோ இல்லை நம்ம எண்ணத்தின் மூலமாகவோ நம்முடைய அந்த ஐடியாஸை வந்து அந்த எய்ம் இல்லது அந்த விஷ் இல்லை வில்லு, அதாவது வில்லுன்னு என்ன, நம்ம ஆசைகளை இறைவனிடம் சமர்ப்பிக்கிறோம். வாய் திறந்து சத்தமாக யாரும் சொல்ல போகிறதில்ல, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்க மாட்டாங்க, மனசுக்குள்ளே கேட்பாங்க இல்லையா? ஸோ அது மன எண்ணலைகளாக நேராக போய் அந்த சுவாமி சிலையின் மேலுது படப்போகுது. பட்டு என்ன ஆகும், அங்கே என்ன அபிஷேகம் நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உண்டான பலன் நமக்கு கிடைக்கும். இதுதான் முக்கியம். அதான் சொல்லுவாங்க நிறைய பேர், பாதியிலே போகாதீங்கப்பா, ஆரம்பத்தில் உட்காந்திங்கன்னா கடைசியில் அந்த பூர்ணாதி முடித்து அந்த எல்லா அபிஷேகம் முடித்து அலங்காரம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, தீபாவளி காமிச்சதுக்கப்புறம் கிளம்பி போங்க, அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு பெரியவங்களாம் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ யார் அதெல்லாம் கேட்குறீங்க? ஏதோ ஜருகண்டி தான் பார்த்துட்டு திருப்பதியில் எப்படி வேகமாக ஓடுற மாதிரி நிற்க விடுறது இல்லையா? ஏன்னா கூட்டம் அந்தளவுக்கு எல்லா இடத்துலையும் அதிகமாகி போச்சு, மக்களுடைய அபிலாஷைகள் அதிகமாகி போச்சு, குறைகளும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, அபிஷேக தீர்த்தத்தை நாம் பயன்படுத்தினாலே நமக்கு தேவையானவற்றையெல்லாம் நமக்கு என்ன பண்ணிக்கலாம், வாங்கிக்கலாம். எப்படி வாங்கிக்கலாம்? நம்பிக்கையோட. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஜப்பான்லாம் பார்த்திங்கன்னா நீர் மருத்துவம்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. தண்ணியை கையில் பிடிச்சிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க, அதில் அவங்க அந்த இறைநிலையோட ஆற்றலை அதில் இறக்கி கொடுப்பாங்க. அதை வாங்கி குடித்தாலோ இல்லை அவங்க பயன்படுத்தினாலோ அது அவங்களுக்கு அந்த வியாதி சுஸ்தமாகிடுது. இப்போ அதே மாதிரி நம்ம எண்ணம் போல் வாழ்வு, எந்த எண்ணத்துக்கு வேண்டி நம்ம வந்து அபிஷேகம் பண்ணுறோமோ அந்த எண்ணத்துக்கு வேண்டி, எண்ணத்துக்குன்னா என்ன, எண்ணம் 3 சுழி, எண்ணம் 3 சுழினா எந்த எண்ணத்தோடு நாம் அந்த அபிஷேகத்தை நாம் பார்க்கிறோமோ அந்த எண்ணங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நாம் அந்த அபிஷேக தீர்த்தத்தை நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும். பொதுவாக எல்லாருக்கும் எடுத்து கொடுக்க மாட்டாங்க, ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. இங்கே அந்த அபிஷேக தீர்த்தத்தை நாங்கள் தனியாக எடுத்து வைக்கிறோம், வரவங்களுக்கு பிரசாதமாக அதை கொடுக்குறோம். திருநீர், குங்குமம், சந்தனம், அது இல்லாமல் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ண பஞ்சாமிர்தம், எல்லாத்துக்கும் மேலே அபிஷேக தீர்த்தம் வீட்டுக்கு கொண்டு போகிறது கூட பாட்டிலில் போட்டு கொடுக்குறோம். சிலவங்க என்ன பண்ணுறோம், ஐயா நாங்கள் இதை கொண்டு நாங்கள் வீட்டில் பூஜை ரூமில் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோமா, தீர்த்தமாக பயன்படுத்தலாமா? தாராளமாக பயன்படுத்துவோம். சிலவங்க இல்லைங்க சாமி அது எப்படி வச்சா கெட்டு போயிடாதா? கண்டிப்பாக கெட்டு போகாதுங்க. ஏன்? அந்தளவுக்கு அது சக்தி இருக்கிறது. எதில் இருக்குது? சரபேஸ்வருடைய சிலையில் இருக்குது. எல்லாத்துக்கு மேலே நம்ம அது மேலே வச்சுருக்க நம்பிக்கையில் இருக்குது. இப்போது கங்கை தீர்த்தம்
எத்தனையோ வருஷமாக நீங்கள் காசிலாம் போனீங்கன்னா அங்கேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லோரும் வரும்போது கையில் கங்கா ஜலம் அப்படின்னு கொண்டு வருவாங்க. சின்ன ஒரு இந்த செம்பு பாத்திரத்தில் சின்ன சின்ன பெருசு வரைக்கும் இருக்குது. மேலே என்ன பண்ணுவாங்க, கங்கா தீர்த்தத்தை கங்கா ஜலத்தை உள்ளே ஃபில் பண்ணி மேலே வந்து சீல் பண்ணி கொடுத்துருவாங்க. சிலவங்க அதுக்கு வருஷங்களில் வச்சுட்டு பூஜை ரூம் வச்சா ரொம்ப விசேஷம், கங்கையை வீட்டில் இருக்கிற மாதிரி ஐதீகம்பாங்க. அதே தான் நான் சொல்கிறேன். கங்கையில் என்ன புண்ணியம் இருக்கிறதோ, அங்கே நீராடினா என்ன புண்ணியம் கிடைக்குமோ, அதே புண்ணியத்தை எங்கே நம்ம வாங்குகிறோம்? சரபேஸ்வரனுடைய அபிஷேக தீர்த்தத்தில் வாங்கிக் கொள்கிறோம். கங்கா தீர்த்தம் வந்து இமயமலையிலேருந்து வர்றதுனால அது பல மூலிகைகளை தாண்டி வரும்போது அது வந்து மூலிகை தீர்த்தமாகவும் மற்றபடி எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய ஒரு சர்வரோக நிவாரணியாகவும் சஞ்சீவி தீர்த்தமாகவும் இருக்கிறது. அது காரணம் என்ன? இயற்கை. அது இயற்கையாகவே வரக்கூடிய இடங்கள் அப்படி. நம்ம அப்படி இல்லை. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம உருவாக்குறோம். இயற்கையை நம்மளால் உருவாக்க முடியாது. இயற்கையின் மூலிகையை கொண்டு நாம் செயற்கையாக சில விஷயங்களை சில மந்திர உச்சாடங்களோடு நாம் சொல்லும் பொழுது அந்த தீர்த்தமாகப்பட்டது கங்கா ஜலமாக மாறுகிறது. அப்போ அந்த தீர்த்தத்துக்கு புண்ணிய தீர்த்தம்னு பேர். இப்போ அதே தானே இப்போ இங்கேயும் நம்ம அபிஷேக தீர்த்தத்துக்கு என்ன தீர்த்தம்? சரபேஸ்வரரின் புண்ணிய தீர்த்தம்னு சொல்லணும். கண்டிப்பாக வாங்க, அவசியமாக நீங்கள் நம்ம கோவிலுக்கு வந்து அந்த நம்ம ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்தில் 14 வகையான அபிஷேகங்கள் பண்ணுறோம் சரபேஸ்வருக்கு. பண்ணி முடிச்ச உடனே நான் இந்த ஹோமங்கள்லாம் பண்ணுறேன். வாங்க, பாருங்கள், கலந்துக்குங்க. நம்பிக்கையோடு வந்து உங்களுக்கு வேணுங்கிறத கேளுங்க, அவங்க செஞ்சு தருவாங்க. ஆகவே இந்த அபிஷேக தீர்த்தம்ங்கிற டாப்பிக்கை பற்றி சொல்கிறது தான் இத்தனை விஷயம் சொல்ல வந்தேன். அதான் அபிஷேக தீர்த்தத்தில் முக்கியமாக எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பச்சை கற்பூரம் போடுவாங்க, அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு. ஆனால் நாங்கள் அந்த பச்சை கற்பூரம் போடுறதில்லை. இல்லை, இங்கே அதான் பெரிய பியூட்டிங்க. அப்போ என்ன, இயற்கையாகவே நம்ம சரபரின் சக்தியாகப்பட்டது அந்த அபிஷேக தீர்த்தத்தில் ஊடுருவி சென்று இருக்கும். அதை நாம் பயன்படுத்தும் பொழுது நமக்கும் அந்த சக்தி நமக்குள்ளே ஊடுருவி செல்லும். இது உண்மை. ஆகவே அனைவரும் நம்மளது அபிஷேகத்தில் கலந்து கொண்டு அபிஷேக தீர்த்தத்தை அவசியம் பெற்றுக்கொண்டு உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். சாய்ராம்.